ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சனா தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்தியாசமாக ஹேர் ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுவும் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி அது எப்படி ரெடி பண்ணலாங்கிறது வீடியோவில் போய் பார்ப்போம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி ஊற வச்ச தண்ணி. அந்த தண்ணியை நம்ம ஒரு கிண்ணத்தில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நம்ம இப்போ பாயில் பண்ண போகிறோம், கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன். நமக்கு தண்ணி நல்லா டார்க்காக வரணும். இப்போது இது ஒரு கொதி வரட்டும். சைட் பை நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழம் தோல், பனானா தோல், அடுத்தது ஆரஞ்சு தோல். இதில் எதுவுமே ஃப்ரூட்ஸ் கிடையாது, ஃப்ரூட்ஸோட பீல் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தோல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒன்று ஒன்றா டீ தண்ணி கொதிக்குது பாருங்கள், அதில் சேர்த்துருங்க. இப்போது இது எல்லாமே நமக்கு நல்லா கொதித்து வரணும். ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டா நமக்கு எவ்வளோ நல்லதோ அதே அளவுக்கு தான் அந்த ஃப்ரூட்டில் இருக்கிற தோல்லையும் அவ்வளோ நன்மை இருக்குது. அந்த தோலை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதையே நம்மளோட ஹேருக்கு எவ்வளோ சிம்பிளாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ. நம்ம இப்போது சேர்த்துருக்கிற தோல் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பழம் தோலில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து எல்லாமே, சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் இப்போது இறங்கியிருக்கும். ஸோ அதை அப்படியே இப்போது ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற தோல், அந்த டீ தூள் எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம செடியிலையும் நம்ம போடலாம். செடியில் இருக்கிற பூக்கள் பூக்காமல் இருந்ததுன்னா இந்த தோல் சேர்க்கறதுனால நல்ல பூ வரும், இலையும் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். இப்போ நம்மளோட பழத்தோல் தண்ணி ரெடியாக இருக்குது. இது எப்படின்னா நம்மளோட ஹேருக்கு அப்ளை பண்ணலாங்கிறதையும் பார்ப்போம். எவ்வளோ தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு காட்டனை நான் எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க நம்மளோட ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல ஆயில் இருந்தால் ஓகே தான். ஆயில் இல்லைனாலும் நீங்கள் பரவாயில்ல, அப்படியே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நம்ம ஸ்கால்ப்பு ஹேர் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும். நான் ஏன் காட்டன் யூஸ் பண்ணுறேன்னா, என்னால் ஸ்ப்ரே பண்ண முடியாது, அதனால் காட்டன் யூஸ் பண்ணுறேன். உங்களோட ஸ்ப்ரே பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கால்ப்லேயே நல்லா அடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் காட்டன் வச்சு நல்லா அந்த இடத்த மசாஜ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் ஃபுல்லுமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அப்படி ஜஸ்ட்டு ஒரு பன் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஹேர் மாஸ்க்கை எதுக்காக அப்ளை பண்ணுறோங்கிறதையும் பார்த்துருவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பழத்துலேயும் ஒவ்வொரு சத்து இருக்கும். அது நம்ம பழம் எந்த அளவுக்கு எடுத்தால் நல்லதோ அதே அளவுக்கு தான் அதோட தோலும். இந்த பனானா தோலில் ஃப்ரிஸியாக இருக்கிற ஹேர் நல்லா கண்ட்ரோல் ஆகும். டேமேஜாக இருக்கிற ஹேரை கூட நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். முக்கியமாக நம்மளோட ஹேரை நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியாக வச்சுருக்கிறது இந்த பனானா தோல். அடுத்தது நம்ம என்ன எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு தோல் எடுத்திருக்கோம். இது நம்மளோட ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லதுன்னு தெரியும். அது குடித்தா நமக்கு எவ்வளோ விட்டமின் சி கிடைக்கும், அதில் எவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதே அளவுக்கு தான் நம்மளோட ஹேருக்கும் இருக்கும். நம்மளோட ஸ்கால்ப்பை நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கறது இந்த ஆரஞ்சு தோல் தான். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக டேண்ட்ரஃபை நல்லா கண்ட்ரோல் பண்ணுறதும், நமக்கு நிறைய முடி வளர்ச்சியை கொடுக்கறதும், பிரேக்கேஜை கண்ட்ரோல் பண்ணுறதும் இந்த ஆரஞ்சு தோல். அடுத்தது நம்ம எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழம் தோல். இதுக்கு முன்னாடி மாதுளம்பழம் பவுடரை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த தோல்லையும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் லாஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணும், ப்ளஸ் டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணுது. ப்ளட் சர்க்குலேஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம ஸ்கால்ப் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும்போது அடுத்தது நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸு கூட நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். முக்கியமாக இதை நம்ம டைக்கு கூட யூஸ் பண்ணலாம். நம்மளோட க்ரே ஹேரை கண்ட்ரோல் பண்ணுறதும் இந்த மாதுளம்பழம் தோல் மட்டும் கிடையாது. மாதுளம்பழம் இலையை கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஆயில் ரெடி பண்ணோம்னா அந்த இலையை கூட நம்ம பறித்து அரைச்சி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட க்ரே ஹேரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும்.
அடுத்தது இதில் நம்ம வந்து சாதாரண தண்ணி வந்து யூஸ் பண்ணலை, இல்லை அரிசி கழுவின தண்ணி யூஸ் பண்ணனால நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு ஷைனும் அடர்த்தியை கொடுக்கும். அதிலே வந்து நம்ம டீ தூளும் போட்டதுனால நம்மளோட க்ரே ஹேரையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நம்மளோட முடியை வந்து ட்ரையாக ஆகாமல் நல்லா ஃப்ரிஸியாக இல்லாமல் நல்லா ஷைனிங் கொடுக்கறதும் அந்த டீ தூள். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்மளோட ஹேருக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் மாஸ்க்குன்னு சொல்லலாம். நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்ல ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு ஸ்ப்ரே பண்ண முடியாதனால தான் நான் காட்டன் வச்சு நல்லா நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பன் போட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. சேம் தண்ணியை நீங்கள் வந்து ஹேர் வாஷு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, ஆனால் இப்போ தான் நான் போடுறேன். இன்றைக்கி வந்து எனக்கே வந்து த்ரோட் ப்ராப்ளமாக இருக்கிறனால தான் என்னோடய வாய்ஸும் இப்படி இருக்குது. ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்பு ஹேருன்னு சொல்லிவிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஈவனாக கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பன் போட்டுக்கோங்க. பன் போட்டுட்டு நீங்கள் வந்து மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் விட்டாவே போதும். விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிற தண்ணியை கூட இந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே மெத்தட் தான். இந்த தண்ணி வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னால நானும் வந்து அதே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். முக்கியமாக ஸ்கேல்ப் எல்லாம் நீங்கள் வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லுமே அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து ஜென்டில் மசாஜ் பண்ணிக்கோங்க. இதே தண்ணியை நீங்கள் உங்களோட செடிக்கு கூட ஊற்றி பாருங்களா. அந்த செடியை வந்து எவ்வளோ நல்லா வளருங்கிறது உங்களுக்கே தெரியும். அதோட இலைகள் ஒன்று ஒன்று பெருசாக வரும், பூ வந்து நிறைய பூக்கும். அவ்வளோ சத்து இருக்குது இந்த தண்ணியில். அதே தண்ணியை நான் முன்ன சொன்ன மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலர் ஷாம்பு எடுத்து இந்த டீ தண்ணியை போட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்கள் ஸ்கேல்ப் வந்து ரொம்ப டேமேஜும் ஆகாது. உங்களோட ஹேருக்கு நல்ல ஒரு கண்டிஷனிங் கொடுக்கும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆஃப்டர் ஹேர் வாஷ் ஹேர் வந்து பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்குது. முக்கியமாக ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஹேர் மாஸ்க் தான் இது. நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். டேண்ட்ரஃபு, ஹேர் லாஸை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் சரியானாவே நமக்கு நல்ல ஒரு முடி ஹேர் க்ரோத்தும் கொடுக்கும், அடர்த்தியான முடியை வந்து கொடுக்கும். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணலன்னா என்ன, ஃப்ரூட்ஸோட தோலை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.